இனிமேல் உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? பெத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு என்னதான்டா சொல்றது? பெத்தவங்க ரொம்ப வயசாயிடுச்சுன்னா உனக்கு என்னதான் சொல்றது, என்ன சொல்லிதான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்குள்ளாக நாம பேசக்கூடிய விஷயம். இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான்னா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு மேல நீ ஈமான் கொள்வதற்கு என்ன வார்த்தை தேவைன்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, ஈமான் கொள்வதற்கு என்ன தேவையோ அத்தனை செய்திகளையும் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்கான், நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கான். நாம இறைவனையும் இந்த மார்க்கத்தையும் நம்புவதற்கு உண்டான அத்தனை செய்திகளும் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலும் இருக்கு. நாம எதை கேட்க நினைக்கிறோமோ, எதை பத்தி நினைப்போம், அக்கீதாவை பத்தி நினைப்போம். அக்கீதா அதாவது மறைவான விஷயங்களை பத்தி நாம நினைப்போம். மறைவான விஷயங்களை பத்தி நாம நினைப்போம். மறைவான விஷயங்கள் பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், திருமறையிலே சொல்லிட்டாங்க. ரூஹ பத்தி ஒன்றை கேட்கிறாங்க. அனில் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்னுடைய இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம், என்னுடைய இறைவனுடைய காரியத்திலிருந்து அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அவனை நான் ஈமான் கொள்வதற்கு இந்த மார்க்கத்திலே ஸ்திரமாக இருப்பதற்கு உண்டான அத்தனை செய்திகளையும், நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் முழுமையாக ஆக்கியதற்கு பின்னால் அவனுடைய வார்த்தையிலையும் அது இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கோர்வையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்கிறான், இதுக்கு பின்னாடி நீ ஈமான் கொள்றதுக்கு என்ன வார்த்தை தேவைன்றான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுக்கு பின்னாடி நீ ஈமான் கொள்ளலன்னா உனக்கு தான் நஷ்டம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் உனக்கு எது தேவை கிடையாது. அவ்வளவு விஷயங்களை ரப்பல் ஆலமீன் செய்யறான். ஆணித்தரமாக கட்டளைகள் என்னன்னு சொல்றான், நஃபிலான விஷயங்கள் என்னன்னு சொல்றான், சுன்னத்தான விஷயங்கள் என்னன்னு சொல்றான், நாம எதை விரும்பணும் யாரை வெறுக்கணும்னு சொல்றான், எதை கடைபிடிக்கணும் எதை தவிர்த்து கொள்ளணும்னு சொல்றான். அத்தனைக்கும் முன் சென்ற நபிமார்கள், முன்னால் சொல்லப்பட்ட ஏடுகள், சுகுப்புகள், முன்னால் சொல்லப்பட்ட வேதங்கள் அத்தனையும் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஏன் இந்த சிந்தனை வரல அப்படின்ட்டு என்ன செய்யறான் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துறான். பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஒரு ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சுன்னா இது இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. இது நமக்கு தவிர வேற யாருக்கும் வரல அப்படின்னு அந்த இடத்துல நிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அது அந்த இடத்துல நிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இப்படி இருக்குன்னா நாளைக்கு மாறி எதுவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த துன்யாவில மௌத்த வச்சிருக்காங்க. மௌத்தை தாண்டி ஒருத்தர் எதையும் யோசிக்க போறதில்ல, செய்ய போறது இல்லை. அப்போ இந்த ரூஹு, இந்த ஜசது கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஒரு டைம் அல்லாஹ் அஜலி முசம்மா குறிப்பிட்ட தவணை எங்க இருக்கிறதோ அது வரைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ போறோம். அதுக்கப்புறம் இந்த ரூஹு இந்த உடலுக்கு வெளியே போயிடும். இவ்வளவுதான் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய தூரம். அப்ப இதுவே நிரந்தரம் இல்லைன்னா நாம் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நாம விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை நமக்கு நிகழ்படுத்தலாம். நாம கவலையாக இருக்கிறோமா, இந்த கவலை கொஞ்ச நேரம் தான். ஒரு சந்தோஷமா இருக்குமா, இதுவும் கொஞ்ச நேரம் தான். விசரத்துல இருக்குமா, அதுவும் கொஞ்ச நேரம். ரொம்ப படுத்த படுக்கையில இருக்குமா, அதுவும் கொஞ்ச நேரம். நோயா இருக்கிறோமா, அதுவும் கொஞ்ச நேரம். ஆரோக்கியமா இருக்கிறோமா, அதுவும் கொஞ்ச நேரம். இது எதுவுமே நிரந்தரம் நமக்கு கிடையாது. தற்காலிகமான இது வாழ்க்கை அப்படின்றத நாம புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் செய்யறான், நினைவுபடுத்துறான். நாம் இந்த துன்யாவில் ஒவ்வொன்றையும் ஒரு உயர்ந்த நிலையில அல்லாஹ் ஒரு பெரிய வாழ்க்கைய பெரிய சந்தோஷமா நிலையை கொடுக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும், இயற்கையானது. ஆனா அல்லாஹ் எப்படி பார்க்கறா தெரியுமா இந்த துன்யாவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை அவன் எப்படி மதிக்கிறான் அப்படின்னா, கொசுவினுடைய ரெக்கை அளவிற்கு மதிப்பளித்திருந்தால் இந்த உலகத்தில் ஒரு காப்பில் கூட இருக்க மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தங்க? கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு ஒரு ஒரு ரெஸ்பெக்டட் இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான்னா,
இந்த உலகத்துல ஒரு காஃபிர் கூட இருக்க மாட்டான், அவனுடைய அடியார்களை நிவர்த்தி பண்ணியிருப்பான்னு சொல்றான். அப்பனா அவன் வந்து இந்த உலகத்தை அதுக்கு கீழே தான் பார்க்கிறான். இந்த துன்யாவை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வைய ஒரு கொசுவுக்கு கீழே தான் என்ன செய்யறான், பார்க்கிறான். அப்போ அந்த நிலையில ரப்பே பார்க்கறான்னா நாம எப்படி பார்க்கணும் அப்படின்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், இது கிடையாது, ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா நமக்கு நினைவுபடுத்துறான். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ கவலைகளோ இதெல்லாம் என்ன செய்யாது, அது அப்பப்போ கடந்து போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வரும், அதெல்லாம் நிரந்தரமாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதான் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க, அவ்வளவுதான். அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவன் அல்லாஹ் தான். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சா அப்ப அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு நீங்க சுக்ர் செய்யுங்க. அவன் எந்த நிலையா இருந்தாலும் அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். கவலையா இருந்தா அவன் ஈமானோட தான் இருக்கிறான். அல்லாட்ட கேட்கணும்னு விரும்புறான், அல்லாட்ட கஷ்டத்தை ஒப்படைக்கணும்னு விரும்புறான், அல்லாஹ் கிட்ட நம்ம நினைவுபடுத்தணும்னு விரும்புறான். அல்லாஹ்வே இதை நீ உன்னை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, இதை நிவர்த்திப்படுத்த முடியாதுன்னு விரும்புறான். அது நினைவு வருது. அப்ப அது சரி செய்த பின்னாடி அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடான். அப்போ ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கு, கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இது ரெண்டுமே நிரந்தரமானது கிடையாது. இது ரெண்டையுமே சரி செய்யக்கூடிய ரப்பு அப்படின்றத ஒரு முஃமின் விளங்கி கொள்றான் அப்படின்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கைய, நிரந்தரமே கிடையாது அப்படின்ற இந்த வாழ்க்கைய நாம எங்க இருந்தாலும் நம்ம இது தற்காலிகம் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க, நினைவுபடுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டம் பார்த்தீங்கன்னா ஷுவைப் அபி தாலிப் மக்காவுல ஒரு 3 ஆண்டு காலம் என்ன செஞ்சா ஒதுக்கி வைக்கப்பட்டார் இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் ஒரு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்ற கட்டளை. அந்த நிலையிலேயே ஹதீஜா அம்மையார் என்ன செஞ்சாங்க, மறைஞ்சு 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 போயிட்டு தான் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்வாங்களா, அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வருவாங்களா, நீர் கொடுத்துட்டு வருவாங்களா. ரொம்ப கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்பே இல்லாம இருந்துச்சு. அது எல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு பிரயாணப்படுறாங்க. மதீனாவுக்குள்ள பிரயாணப்படும் போது ஒட்டுமொத்த மதீனா நகரமே என்னவாக ஆயிருக்கிற, இஸ்லாமா மாறி இருக்கு. ஒட்டுமொத்த மதீனா நகரமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யறாங்க, ஊருக்கு எல்லையில தஃப் அடிச்சுக்கிட்டு குழந்தைகள்லாம் பாடுது, எங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய இறைத்தூதர் வந்திருக்காரு, எங்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லக்கூடிய பெரிய இறைத்தூதர் வந்திருக்காருன்ற அந்த அந்த நிலைய கவியாக பாடிக்கிட்டே வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல அவ்வளவு சிரமங்களை கொடுத்தாங்க. ஆனா அதற்கு பின்னாடி உண்டான வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. இதே போலதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் அவர்களோடு பிரயாணித்த தோழர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத நமக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த குர்ஆனுடைய வார்த்தை, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலைப்பாடு இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, இது எதுவுமே கிடையாது, நமக்கு ஏற்பட்டதெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள், இது உடனே நிற்கக்கூடியது கிடையாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை, இதுல முழு மூச்சாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஹக்கான விஷயத்தை அந்த வசனம் நமக்கு நினைவு